ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வதந்தி 2 அப்படின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் இப்போ ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது சீசன் 1 வந்து இதுவும் ப்ரைமில் இருக்குது. அது எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருப்பாரு. ஸோ இது வந்து சீசன் 2 அண்ட் இதில் வந்து நம்ம சசிகுமார் நடிச்சிருக்காரு. இதுவுமே வந்துட்டு அதே வேர்ல்டில் நடக்கிற மாதிரியான வேற ஒரு கேஸை பற்றி டீல் பண்ணுற ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான். ஸோ இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அதுக்காக வந்து அடிக்கல் நாட்டுறதுக்காக வந்துட்டு மினிஸ்டர்ஸ்லாம் வராங்க. அந்த இடத்துல வந்து தோன்றப்போ ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. ஸோ அந்த எலும்பு கூடு யாருது, எப்படி அந்த இடத்துல வந்து யார் வந்து போட்டாங்க அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு மதுரை பேக்ட்ராப்பில், மதுரைன்றதுனால வந்து நம்ம சசிகுமார் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி வந்து அவரோட பர்சனல் ப்ராப்ளம்னால ஒரு பனிஷ்மெண்ட்டில் இருக்காரு. ஸோ இப்போ வந்து அந்த கேஸ் வந்து அவர்கிட்ட வருது. அதை எப்படி அவர் டீல் பண்ணுறாரு, அதை பண்ணது யார் அப்படின்னு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருக்கிற வெப் சீரிஸ் தான் வந்து வதந்தி 2. இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஆண்ட்ரூ லூயிஸ். சீசன் 1 அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வெப் சீரிஸோட மெயின் லீட் சசிகுமார், அனாகா அண்ட் யஷ்வந்த். ஸோ இவங்க தான் வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் யஷ்வந்த் வந்து அந்த மதுரைக்கார பையனா அவங்களோட அந்த லவ்வராக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தங்கச்சி, அம்மா, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிளுமே நல்லா இருக்குது. இப்போ இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு நம்ம சசிகுமார், அனாகா அண்ட் விவேக் பிரசன்னா இவங்களோட ரோல்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் இதில் வந்து சின்னதாக வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஜானியுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜானருக்கு ஒரு ஆப்டான ஸ்டோரி. ஒரு எலும்பு கிடைக்குது, இதை வந்துட்டு யாருது அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து யாருதுன்னு கண்டுபிடிச்சி யார் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சாலுமே அவங்க மேலே வந்து தப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றத வந்து த்ரூ அவுட்டாக கடைசி எபிசோட் வரைக்கும் யார் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தர் மேலே நம்ம சஸ்பெக்ட், இதாவது இந்த சீரீஸில் எல்லார் மேலேயுமே நம்ம சஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த சஸ்பெக்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க இல்லை அப்படின்றத வந்து நம்மளை வந்து ஃபுல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி த்ரூ அவுட் லாஸ்ட் எபிசோட், லாஸ்ட் சீன் வரைக்குமே வந்துட்டு அதை நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அண்ட் இதில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அதில் அண்ணாக்கா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து சசிகுமார் கிட்ட வந்து அந்த முடக்கத்தான் மணி, அதான் மெயின் கேரக்டர், அவரை பற்றி பேசிட்டு ரோட்டில் நடந்து வருவாங்க. அதாவது அவங்க வீட்டிலேருந்து வெளியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டேர்ன் பண்ணி கார்டன் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வே இருக்கும். ஸோ அதில் போகிறப்போ அவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு உள்ளே போயிட்டு திருப்பி வந்து வெளியே வரப்போ திருப்பி அந்த மெயின் ரோட்டை கனெக்ட் பண்ணி அந்த முடக்கத்தான் மணியை பற்றி பேசிட்டு போவாங்க. ஸோ அது வந்து ஒரு சப்ளாட், அதை வந்து தனியாக ஒரு வேலை கூட்டிட்டு போயிட்டு திருப்பி உள்ளே வந்து இந்த மெயின் விஷயத்துக்கு வர்றது வந்து அந்த மாதிரி ஒரு மெட்டஃபர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்தது. அதை தாண்டி இதில் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு சஸ்பெக்டாக இருக்கும். நம்மளை வந்து ஆடியன்ஸை வந்து இவங்களான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து த்ரூ அவுட்டாக வந்து அதை எங்கேஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது கிரிப்பிங்காக இருந்தது. அதுவுமே வந்து இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நமக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன். இதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அண்ணாக்காவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அது வந்து டக்குன்னு அடுத்த சீனே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அவங்கள 2 பேரும் வந்து சால்வ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு எபிசோட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பேய் அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நியூஸ் வரும். இதை வந்து தேடுறது யாரை, பேயா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து காமிப்பாங்க. அதை அப்படியே நடுவில் விட்டுட்டு போயிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்லலை. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கிளைமேக்ஸில் இது எதனால் நடந்தது, யார் பண்ணாங்கன்றதை சொல்கிறப்போ, அதை ரிவீல் பண்ணுறப்போ வந்துட்டு வழக்கமான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடி நிறைய விஷயம் வந்து நமக்கு சொல்லிகிட்டே வருவாங்க. அதெல்லாமே வந்து புதுசாக இருந்தது. அண்டு திரையில காமிக்காத விஷயங்களாக இருந்தது. அந்த கடைசி விஷயம் வந்து திருப்பி பழையபடி இது வரைக்கும் நிறைய வெப் சீரிஸில் வந்த ஒரு விஷயத்தையே காமிச்சது கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்தது. பட் மற்றபடி இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ த்ரூ அவுட்டாக இந்த 8 எபிசோட் பார்க்குறப்போ வந்துட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு கிரிப்பிங்கான வெப் சீரிஸ் பார்த்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்துரும். ஸோ தமிழில் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து தமிழில் வெப் சீரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுழல், அதுக்கப்புறமா வந்து விலங்கு, அப்புறம் வந்து வதந்தி. ஸோ அந்த வரிசையில் இந்த வதந்தி 2மே வந்து ஒரு நல்ல வெப் சீரிஸ் பார்த்த ஒரு திருப்தியை தரும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த 8 எபிசோடும் ஒரே பிஞ்ச் வாட்சாகவே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிரிப்பிங்காக போகும். இல்லைனா கூட வந்து ஒரு 3 எபிசோடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பார்த்துடலாம். மொத்தமாக 8 எபிசோட் இருக்குது. ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஊர் சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.